இயேசுவே எனக்குள்ளும் நீ ஜீவனாய் வாரோ. என்னோடு கூட சேர்ந்து எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஜீவனாய் வந்த இயேசுவே, வார்த்தையாய் வந்த இயேசுவே, எங்களுக்குள்ள வாருமப்பா. ஜீவன் ஒளியாக மாறினது என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததான இயேசு என்கிறதான ஜீவன் ஒளியாய் வெளிச்சமாய் எனக்கு மாறட்டும். ஒன்னு சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல ஒரு காரியத்தை படிக்கிறோம். 1 சாமுவேல் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇವೆ. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19வது வசனம். 1 சாமுவேல் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯ. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போகவிடவில்லை. ಸಮುವೇಲನು ದೊಡ್ಡವನಾಗುತ್ತಾ ಬಂದನಷ್ಟೇ, ಯೆಹೋವನು ಅವನೊಡನೆ ಇದ್ದದರಿಂದ ಅವನ ಪ್ರವಾದನೆಗಳಲ್ಲಿ ಒಂದು ಬಿದ್ದು ಹೋಗಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தனுக்கு ಸ್ತೋತ್ರ. நம்மில்ல ஆண்டவர் அவருடைய வார்த்தையில ஒரு வார்த்தையை கூட சாமுவேலுக்கு மிஸ் பண்ணல, தரையில விழவிடல அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ತಮಿಳಲ್ಲಿ ಆತನ ಹೇಳಿದಂತೆ ಒಂದು ವಾಕ್ಯವಾದರೂ ನೆಲದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. அதே கன்னடத்துல நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன தீர்க்க தரிசன வசனங்கள்ல ஒண்ணு கூட மிஸ் ஆகல அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். ಆದರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಅವನ ಪ್ರವಾದನೆಗಳಲ್ಲಿ ಒಂದು ಬಿದ್ದು ಹೋಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நம்முடைய தேவன் அவர் ஒரு வார்த்தை நமக்கு சொன்னா அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறதுல அவர் உண்மையுள்ளவர். ನಮ್ಮ ದೇವರು ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುವುದಾದರೆ ಆ ಮಾತಿನಲ್ಲಿ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವುದರಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಕಾಣಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. என்ன வார்த்தை நமக்கு சொல்றாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். ಯಾವ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೋ ಆ ಮಾತನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. வேதத்தில் அவர் ஜனங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் என்ன வார்த்தைகள் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேறியிருக்கிறது. ವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನೇನೆಲ್ಲ ಹೇಳಿದಾರೋ ಆ ಮಾತುಗಳೆಲ್ಲ ನೆರವೇರಿತು. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறின. இஸ்ரேல் ಜನರಿಗೆ ಹೇಳಿದಂತೆ ಎಲ್ಲಾ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯಗಳು ನೆರವೇರಿತು. தனிப்பட்ட பிரகாரமாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை தேவன் நிறைவேற்றினார். ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳಿದಂತ ವಾಗ್ದಾನವೂ ಸಹ ನೆರವೇರಿತು. யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களை நிறைவேற்றினார். ಯಾಕೋಬನಿಗೆ ಹೇಳಿದಂತ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯಗಳು ನೆರವೇರಿತು. ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேறினது. ಈಸಾಕನಿಗೆ ಹೇಳಿದಂತಹ ವಾಗ್ದಾನ ವಾಕ್ಯಗಳು ನೆರವೇರಿತು. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு வசனங்களை வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே ಇವತ್ತಿಗೂ ಸಹ ದೇವರು ವಾಕ್ಯಗಳನ್ನು ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் கொடுத்த வார்த்தையில ஒண்ணு கூட தரையில விழுந்து போகவில்லை. ಸಮುವೇಲನು ಬೆಳೆದನು, ದೊಡ್ಡವನಾದನು, ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ಎಲ್ಲಾ ಪ್ರವಾದನ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಆತನ ಮಾತುಗಳು ಒಂದಾದರೂ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಹೋಗಲಿಲ್ಲ. ஆண்டவர் எனக்கு வசனம் கொடுத்திருக்கிறார், எனக்கு என்னோட பேசி இருக்கிறார், எனக்கு வாக்குத்தத்த வசனம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய வாಗ್ದಾನ ஹalleluya. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்த வசனம் ஒரு வசனம் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಯಾವುದಾದರೂ ಒಂದು ವಾಕ್ಯವು ಅಥವಾ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. யோசேப்புக்கு ஆண்டவருடைய அந்த வசனம் அவனுக்குள்ள நிறைவேற வரைக்கும் அது அவனை புடமிட்டது என்று நாம் வேதத்துல படிக்கிறோம். யோசேಫನಿಗೆ ಆ ವಾಕ್ಯವು ಅವನಲ್ಲಿ ನೆರವೇರುವ ತನಕ ಅವನಿಗೆ ಆ ವಾಕ್ಯವಾದದ್ದು ಜಡಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அந்த வார்த்தை அவனை உருவாக்கினது. ಆ ವಾಕ್ಯವು ಅವನನ್ನು ರೂಪಿಸಿತು. அந்த வார்த்தை அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டது. ಆ ವಾಕ್ಯ ಅವನನ್ನು புடமிட்டது, அவனை வந்து ரெடி பண்ணது. ಆ ವಾಕ್ಯವು ಅವನನ್ನು ಸಿದ್ಧತೆಪಡಿಸಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. 105வது சங்கீதத்துல யோசேப்பை குறித்து நாம் படிக்கிறோம். 105ನೇ ಕೀರ್ತನೆ ಯೋಸೇಫನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 105வது சங்கீதம் 19வது வசனம். 105ನೇ ಕೀರ್ತನೆ 19ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவருடைய வார்த்தை யோசேப்பை புடமிட்டது. ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ನೆರವೇರುವ ತನಕ ಯೆಹೋವನ ವಾಕ್ಯವಾದದ್ದು ಯೋಸೇಫನನ್ನು ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟಿತು. படிங்க 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவನು ತನ್ನ ಮಾತು ನೆರವೇರುವ ತನಕ ಯೆಹೋವನ ವಾಕ್ಯದಿಂದ ಶೋಧಿತನಾದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வார்த்தைகள். ದೇವರು ಹೇಳುವಂತ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವಾದದ್ದು ನೆರವೇರುವಂತಹ ವಾಕ್ಯಗಳಾಗಿದೆ. இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடிய வார்த்தைகள். ಬೈಬಲ್ ಇರುವಂತ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರುವಂತದ್ದಾಗಿದೆ. என்ன நல்லதுங்க
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வார்த்தைகள். ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತುಗಳು ನೆರವೇರುವಂತ ಮಾತುಗಳಾಗಿದೆ. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டுக் கொண்டிருந்தது. ಕರ್ತನ ಮಾತುಗಳು ನೆರವೇರುವ ತನಕ ಯೋಸೇಫನನ್ನು ಆ ವಾಕ್ಯವಾದದ್ದು ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஆண்டவர் நமக்கு வார்த்தை கொடுக்கிறாரா? ದೇವರು ನಮಗೆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರಾ? ஆண்டவர் நம்மளோட பேசுறாரா? ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರಾ? பேசுற வார்த்தைகள் எல்லாம் நம்மை உருவாக்கக்கூடிய வார்த்தைகள். ಮಾತನಾಡುವಂತ ಒಂದೊಂದು ಮಾತುಗಳು ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುವಂತಹ ಒಂದು ಮಾತುಗಳಾಗಿದೆ. அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டிய வார்த்தைகள். ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಿಸಲ್ಪಡುವಂತಹ ಮಾತುಗಳಾಗಿದೆ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ உண்டாகட்டும். ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஒரு வார்த்தையும் ஆண்டவர் தரையில விழவிட மாட்டார். ಒಂದು ವಾಕ್ಯವಾದರೂ ನೆಲದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗುವಂತೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. நானே உன் பரியாரியாகிய கர்த்தர்னு பேசி இருக்கிறாரா? ನಾನೇ ನಿನಗೆ ಆರೋಗ್ಯದಾಯಕನು ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ದಾರಾ? சுகம் கொடுப்பார், ಸೌಖ್ಯ ಕೊಡುತ್ತಾರೆ, அவர் கிரியை செய்வார். ಆತನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அவருடைய வார்த்தை ஒரு டேப்லெட்டா நமக்கு மாறும். ಆತನ ವಾಕ್ಯವಾದದೊಂದು ಔಷಧಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. அந்த வார்த்தை நிறைவேறும் அளவோ அந்த வசனம் நம்மை சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்கும். ಆ ವಾಕ್ಯವು ನೆರವೇರುವವರೆಗೂ ಆ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಬರುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இயேசு சொன்னார் பூமியில ಯೇಸು இருக்கும்போது, ಭೂಮಿಯಲ್ಲಿರುವಾಗ ಹೇಳಿದ್ದಾರೆ, நான் சொல்ற இந்த வசனத்தை நீங்க கேட்கும் போதே சுத்தமாயிருவீங்கன்னு சொல்லிட்டாரு. ನಾನು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯವು ಹೇಳುವಾಗಲೇ ನೀವು ಸ್ವಸ್ಥರಾಗುವಿರಿ. யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம் படிக்கிறோம். ಯೋಹಾನ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ ವಾಕ್ಯದ ದಿಸೆಯಿಂದಲೇ ಈಗ ನೀವು ಶುದ್ಧರಾಗಿದ್ದೀರಿ. அப்ப அந்த வசனத்தை கேட்கும் போது இயேசுடைய வாயிலிருந்து வந்த வசனத்தை கேட்கும் பொழுது இருதயத்தில் ஒரு சுத்தம் உண்டாக ஆரம்பிக்கும். ಯೇಸುವಿನ ಬಾಯಲ್ಲಿ ಹೊರಡುವಂತ ಮಾತಿನಿಂದಲೇ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಶುದ್ಧತೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நமக்குள்ள உண்டாகுதா? ನಮ್ಮೊಳಗಡೆ ಉಂಟಾಗುತ್ತಿದೆಯಾ? இயேசுடைய வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்தா? ಯೇಸುವಿನ ವಾಕ್ಯ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತಿದೆಯಾ? அது நமக்குள்ள ஒரு கிரியை உண்டு பண்ண வேண்டும். ಅದು ನಮ್ಮೊಳಗಡೆ ಒಂದು ಕ್ರಿಯೆ ಉಂಟು ಮಾಡಬೇಕು. அது உண்டு பண்ணும். ಅದು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. இயேசுவின் ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருந்தா, ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ನಾವು ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದಾದರೆ, இயேசுடைய ரத்தத்துக்கு சொந்தக்காரர்களா பங்காளரா நம்ம இருந்தா, ಯೇಸು ರಕ್ತಕ್ಕೆ ನಾವು ಸ್ವಂತದವರಾಗಿ ಪಾಲುಗಾರರಾಗಿರುವುದಾದರೆ, கண்டிப்பா அவர் அனுப்புகிற அந்த வார்த்தை, அந்த ஜீவன், அந்த ரத்தத்தின் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்யும். ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಆತನ ರಕ್ತದ ಒಂದು ಶಕ್ತಿಯಾದದ್ದು, ಆತನ ವಾಕ್ಯವಾದದ್ದು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತದೆ. இயேசுடைய வார்த்தைகளை குறித்து நாம் வேதத்தில் என்ன படிக்கிறோம்? ಯೇಸುವಿನ ವಾಕ್ಯದ ಕುರಿತಾಗಿ ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು இந்த ಓದುತ್ತೇವೆ? பைபிள் வசனங்களை குறித்து நாம் என்ன ಈ படிக்கிறோம்? ಬೈಬಲ್ ವಾಕ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಏನು ಓದುತ್ತೇವೆ? இந்த பைபிளுக்கு ஒரு இந்த பைபிள் வசனத்திற்கு ஒரு சக்தி இருக்கிறது என்று ಈ படிக்கிறோம். ಬೈಬಲ್ ಒಂದು ಮಾತಿಗೆ ಒಂದು ಶಕ್ತಿ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல படிக்கிறோம். ಇಬ್ರಿಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. இந்த வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கிறது. ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಶಕ್ತಿ ಉಂಟು. இதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ಇದಕ್ಕೆ ಒಂದು ಶಕ್ತಿ ಉಂಟು. இந்த வார்த்தையில ஒரு ஜீவன் ಈ இருக்கிறது. ವಾಕ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಜೀವ ಉಂಟು. அப்ப இதை கேட்கும் போதே ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குறார். ಇದನ್ನು ಕೇಳುವಾಗಲೇ ದೇವರು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே வார்த்தையிலிருந்து ஒரு வல்லமை ಈ வெளிப்படுகிறது. ವಾಕ್ಯ ಕೇಳುವಾಗಲೇ ವಾಕ್ಯದಿಂದ ಒಂದು ಶಕ್ತಿ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் அப்படி படிக்கிறோம். ಇಬ್ರಿಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇವೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವು ಸಜೀವವಾದದ್ದು, ಕಾರ್ಯಸಾಧಕವಾದದ್ದು, ಯಾವ ಇಬ್ಬಾಯಿ ಕತ್ತಿಗಿಂತಲೂ ಹದವಾದದ್ದು, ಪ್ರಾಣ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೀಳು ಮಜ್ಜೆಗಳನ್ನು ವಿಭಾಗಿಸುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೂ ತೂರಿ ಹೋಗುವಂತದ್ದು, ಹೃದಯದ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಉದ್ದೇಶಗಳನ್ನು ವಿವೇಚಿಸುವಂತದ್ದು ಆಗಿದೆ. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை இவ்வளவு ஷார்ப்பா இருக்கும்போது அந்த வார்த்தையை நம்மளால கவனிக்க முடியல. ನೋಡಿರಿ, ದೇವರ ವಾಕ್ಯವಾದದ್ದು ಇಷ್ಟೊಂದು ಶಾರ್ಪ್ ಆಗಿ ಇದೆ, ಆದ್ರೆ ಅದನ್ನು ಸಹ ಗಮನಿಸಲು ನಮ್ಮಿಂದ ಆಗುತ್ತಿಲ್ಲ. அது ஒரு ஜீவனா இருக்குது, ಅದು ಜೀವವಾಗಿದೆ, அது வல்லமை உள்ளதா ಅದು இருக்குது. ಕಾರ್ಯಸಾಧಕವಾಗಿದೆ. இந்த பூமியில இருக்கிற எல்லா பட்டயத்தை பார்க்கிறோம், ஷார்ப்பான ஒரு பட்டயமாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ಭೂಮಿಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕತ್ತಿಗಿಂತಲೂ, ನುಣುಪಾದ ಕತ್ತಿಗಿಂತಲೂ ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವಂತ ಮಾತುಗಳು ಕತ್ತಿಗೆ ಸಮವಾಗಿದೆ. இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயமாக இருக்கிறது. ಹಿಪ್ಪಾಯಿ ಕತ್ತಿಗೆ ಸಮವಾಗಿದೆ. எந்த பகுதியையும் பிரிக்கக்கூடியதாக இருக்குது. ஊனையும் கணுக்களையும் ரெண்டா பிரிக்கக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்கிறது. ಆ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಕೀಳು ಮಜ್ಜೆಗಳನ್ನು ವಿಭಾಗಿಸುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದೆ. இருதயத்துல மனசுல என்ன யோசிச்சு இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கறதையும் கவனிக்கக்கூடியதா இருக்குது. அதை ரெண்டா பிரிக்கக்கூடியதா இருக்குது. நல்ல யோசனை, கெட்ட யோசனை சொல்லி அதை ரெண்டா பிரிக்கக்கூடியதா இருக்குது. ಹೃದಯದ ಆಲೋಚನೆಗಳನ್ನು
ಸಹ ಅದು ವಿಭಾಗಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಎರಡು ವಿಧವಾಗಿ ವಿಭಾಗಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு அனுப்பி கொடுக்கிறார். ಈ ವಾಕ್ಯವನ್ನೇ ದೇವರು ನಮಗೆ ಕಳುಹಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. நம்ம பைபிள் படிக்கிறோமா? எத்தனை பேர் நம்ம பைபிள் படிக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನರು ನಾವು ಬೈಬಲ್ ಓದುತ್ತೇವೆ? பைபிள் படிக்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பைபிள் படிச்சவங்க எத்தனை பேரு? இன்னைக்கு பைபிள் படிச்சவங்க எல்லாம் கம்மியாயிருச்சு. பைபிள் படிக்கிறோம் அப்படிங்கிறதுல எல்லாருமே பண்றோம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்ப இந்த பைபிள் படிக்கும் போது ಈ ಬೈಬಲ್ ನಾವು ಓದುವಾಗ இந்த வார்த்தை எல்லாம் ஒரு ஜீவனா நமக்குள்ள வருது. ಈ ವಾಕ್ಯವೆಲ್ಲವೂ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಜೀವವಾಗಿ ಬರುತ್ತದೆ. அப்ப எனக்குள்ள எவ்வளவோ மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் எனக்குள்ள உண்டு. ನನ್ನೊಳಗೂ ಸಹ ಮರಣಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಕಾರ್ಯಗಳು ನನ್ನೊಳಗೂ ಕಾಣப்படுತ್ತದೆ. இத பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க, வீடியோல இத பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க, அல்ல இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள நம்மள எத்தனையோ பேருக்குள்ள மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள், மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் நமக்குள்ள எவ்வளவோ உண்டு. ಈ ವಿಡಿಯೋವನ್ನು ನೋಡುತ್ತಿರುವವರಲ್ಲಿಯೂ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರಲ್ಲಿಯೂ ಮರಣಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು ಕಾಣப்படுತ್ತದೆ. அதையெல்லாம் இந்த ஜீவனா இருக்கிற வார்த்தை நமக்குள்ள வந்து அந்த மரணத்தை இந்த ஜீவன் விழுங்குகிறது. ಅದೆಲ್ಲವನ್ನು ಜೀವವಾಗಿರುವಂತೆ ಈ ವಾಕ್ಯವಾದದ್ದು ಆ ಮರಣಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನುಂಗಿ ಬಿಡುತ್ತದೆ. நம்ம இறந்த பிற்பாடு சொல்லக்கூடிய வசனம் என்ன? ನಾವು ಸತ್ತ ನಂತರ ನಾವು ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯವೇನು? அந்த அடக்க ஆராதனையில பாஸ்டர் வர்றவங்க என்ன சொல்லி என்ன வார்த்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்றாங்க? ನಮ್ಮನ್ನು ಸಮಾಧಿ ಮಾಡುವಾಗ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರಲ್ವಾ, ಅದು ಯಾವ ವಾಕ್ಯ? மரணமே உன் கூரெங்கே, ಮರಣವೇ ನಿನ್ನ ಜಯವೆಲ್ಲಿ. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல படிக்கிறோம். 1 ಕೊರಿಂಥಿಯ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறதான வார்த்தை நிறைவேறுகிறது. ಮರಣವು ಜಯವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬ ವಾಕ್ಯವು ನೆರವೇರುತ್ತದೆ. நம்ம இறந்த பிற்பாடு சொல்லப்படுகிற வார்த்தை, ನಾವು ಸತ್ತ ನಂತರ ಹೇಳಲ್ಪಡುವಂತ ವಾಕ್ಯವೇನು? நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு அடக்காரதனை போயிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ಅಂತ ಒಂದು ಸಮಾಧಿ ಮಾಡುವಂತ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀರಾ? எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரிச்சிருக்காங்க. ಎಷ್ಟೋ ಪರಿಶುದ್ಧರು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ. எவ்வளவோ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னு மரிச்சிருக்காங்க. ಎಷ್ಟೋ ದೇವಜನರು ದೇವರಿಗೋಸ್ಕರ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಿಂತು ತೀರಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. அவங்க அடக்காரதனெல்லாம் போய் நிக்கும்போது, ಅವರ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ನೋಡುವಾಗ இந்த ஒரு வார்த்தையை அந்த பாஸ் சொல்லாம அந்த ஒரு அடக்காரதனை முடிக்க மாட்டாங்க. ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದೆ ಆ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಈ சொல்லாம அந்த அடக்காரதனை முடிக்க மாட்டாங்க. ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳದೆ ಆ ಸಮಾಧಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಮುಗಿಸುವುದಿಲ್ಲ. என்ன வாக்கியம் தெரியுமா? ಏನು ವಾಕ್ಯ ಗೊತ್ತಾ? படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 53 54 வசனங்கள். 1 ಕೊರಿಂಥ್ಯ 53 15ನೇ ಅಧ್ಯಾಯ 53வது வசனத்துல இருந்து 57வது வசனம் வரைக்கும். 53ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 57ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ. 53வது வசனம் பாருங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரிக்க போகிறது. ಲಯವಾಗುವ ಈ ದೇಹವು ನಿರ್ಲಯತ್ವವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದು. சாவுக்கேதுவாகிய இது சாவாமையை தரித்துக் கொள்ள போகிறது. ಮರಣಾಧಿಕಾರಿಯಾಗಿರುವ ಈ ದೇಹವು ಮರಣತ್ವವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಅವಶ್ಯ. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், ಲಯವಾಗುವ ಈ ದೇಹವು ನಿರ್ಲಯತ್ವವನ್ನು, சாவுக்கு ஏதுவான என்னுடைய உடம்பு சாவாத ஒரு வல்லமையையும், ಮರಣಾಧಿಕಾರವಾಗಿರುವ ಈ ದೇಹವು ಮರಣತ್ವವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಾಗ அந்த தரிக்கிறதான அந்த வேளையில மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று சொன்ன வார்த்தை நிறைவேறும். ಆ ಧರಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮರಣವು ನುಂಗಿಯೇ ಹೋಯಿತು ಎಂಬುದಾದಂತ ಮಾತು ನೆರವೇರುತ್ತದೆ. சாமுவேலுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில விழவில்லை. ಸಮುವೇಲನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತಾದರೂ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಹೋಗಲಿಲ್ಲ. யோசேப்புக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேற வரைக்கும் அந்த வார்த்தை அவனை உருவாக்கி கொண்டே இருந்தது. யோசேಪನಿಗೆ ಹೇಳಿದಂತ ಒಂದೊಂದು ಮಾತಾದದ್ದು ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗದೆ ಅವನನ್ನು ರೂಪಿಸುತ್ತಾ ಬಂದಿತು. நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறக்கூடிய ஒரு நாட்கள் உண்டு. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮರಣವು ಜಯಕರವಾಗಿ ನುಂಗಲ್ಪಟ್ಟது ಎಂಬಂತ ಹೇಳುವಂತ ಮಾತು ನೆರವೇರುತ್ತದೆ. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ಮರಣವು ಜಯವಾಗಿ ನುಂಗಲ್ಪಟ್ಟಿತು. ஆனால் இந்த பூமியில இருக்க ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவனாகிய வசனம் நமக்குள்ள வந்து எல்லா மரணத்தின் வல்லமைகளையும் விழுங்க வேண்டும். ಆದರೆ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವವರೆಗೂ ನಾವು ಮರಣದ ಎಲ್ಲಾ ಶಕ್ತಿಗಳು ನುಂಗಲ್ಪಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எது ஜீவன்? ಯಾವುದು ಜೀವವು? எது ஜீவன் எது சொன்னேன்? ಜೀವ ಯಾವುದು? இங்க யாரா கவனிச்சவங்க ஜீவன் எது சொன்னேன்? ಜೀವವು ಯಾವುದು? ஜீவன்னா என்ன சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற? ஜீவன்னா என்ன சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற? ಜೀವ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கிற? ஜீவன்னா என்ன? எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். இப்ரிய 4ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. நீங்க வந்து நான் யூடியூப்ல இந்த வீடியோ பண்றேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லக்கூடாது. ஓ அது யூடியூப்ல இருக்கிற பேசிட்டு இருக்காரு நமக்கு இல்ல நினைக்க கூடாது.
இங்க மெயின் சத்தியம் வர்றதே நமக்கு தான். அதுக்கப்புறமா தான் அவங்க வீடியோல இருக்கிறவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு தான் ஆண்டவர் அனுப்புறார். அதுக்கப்புறமா தான் அவங்கெல்லாம் வீடியோ பார்த்து அவங்க ரசிக்கப்பட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க அனுப்புற யாருக்கு அப்படின்னா நமக்கு தான். எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிறதான எல்லா மரணத்தின் சக்திகளையும் இந்த வசனம் என்கிறதான ஜீவன் விழுங்கிவிட வேண்டும். நம்மளுடைய ಇರುವಂತ ಮರಣದ ಶಕ್ತಿಯಾದದ್ದು ಈ ಸಜೀವವಾದದ್ದು ಈ ವಾಕ್ಯವಾದದ್ದು ನುಂಗಿ ಬಿಡಬೇಕು. அதுக்கு தான் இந்த வார்த்தையில ஜீவன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிச்சோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದಿದ್ದೇವೆ. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல இந்த வார்த்தையில ஜீவன் இருக்குதுன்னு படிக்கிறோம். எபிரேயர் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಜೀವ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ಓದಿದ್ದೇವೆ. ஆனா நமக்குள்ள எவ்வளவோ மரணத்தின் சக்திகள் மரணத்தின் வல்லமைகள் கிரியை செய்து கொண்டே இருக்கும். ಆದರೆ ನಮ್ಮೊಳಗಡೆ ಮರಣದ ಶಕ್ತಿ ಮರಣದ ಕ್ರಿಯೆಗಳು ನಡೆಸಲ್ಪಡುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. ஆனா சாகிற வேளையில இறந்த பிற்பாடு இறந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பாஸ்டர் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிறதான சொல்லுகிற வார்த்தை நிறைவேறும். ಆದರೆ ಸತ್ತ ನಂತರ ಆ ಸತ್ತಂತ ದೇಹದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಬಂದು ಹೇಳುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಏನಂದ್ರೆ ಮರಣವು ಜಯಕರವಾಗಿ ನುಂಗಲ್ಪಟ್ಟಿತು. மரணம் எதனால் விழுங்கப்பட்டது? ಮರಣವು ಯಾವುದರಿಂದ ನುಂಗಲ್ಪಟ್ಟಿತು? ஜீவனால் விழுங்கப்பட்டது. ಜೀವದಿಂದ ನುಂಗಲ್ಪಟ್ಟಿತು. இயேசு நமக்கு கொடுத்த ஜீவன் தான் நமக்கு ஜெயம். ಯೇಸು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಜೀವವೇ ಒಂದು ಜಯವಾಗಿದೆ. அப்ப இந்த வார்த்தையில தான் அந்த ஜீவன் இருக்கிறது. ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆ ಜೀವವಾದದ್ದು ಕಾಣುತ್ತದೆ. அந்த ஜீவன் தான் நமக்கு ஜெயமாக ಆ மாறுகிறது. ಜೀವವೇ ನಮಗೆ ಜಯವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. அதான் இந்த வார்த்தையில ஜீவன் இருக்குதுன்னு வசனம். இப்ப சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. வார்த்தையில ஜீவன் இருக்குது, இந்த வார்த்தை தான் ஜீவனா இருக்குன்னு சொல்லி வசனம் எங்க படிக்கிறோம்? ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವವಿದೆ ಜೀವವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲಿ ಓದಿದ್ದೇವೆ? எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். ಎಬ್ರಿಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. அப்ப இந்த வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. ಈ ವಾಕ್ಯವು ಜೀವವಾಗಿದೆ. அடுத்து இயேசுவே நமக்கு ஜீவனாக வந்தார்னு படிக்கிறோம். ನಂತರ ಯೇಸುವೇ ನಮಗೆ ಜೀವವಾಗಿ ಬಂದರು ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அந்த வார்த்தையில ஒண்ணும் மிஸ் ஆகாது. ದೇವರು ಯಾವ ವಾಕ್ಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೋ ಯಾವ ಮಾತುಗಳು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. நம்ம மிஸ் பண்ணலாம். ನಾವು ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬಹುದು. போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னா தெரியாம போகலாம். ಹೋದ ವಾರ ಏನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವುದಾದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೋಗಬಹುದು. இல்ல இதுக்கு முன்னால நான் என்ன பிரசங்கம் பண்ணேன் சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்டா அது நமக்கு தெரியாம போகலாம். ಮುಂಚಿನ ದಿವಸ ನಾನು ಏನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗದೆ ಹೋಗಬಹುದು. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு சொன்ன வார்த்தையில அவர் மறந்து போகிறவர் இல்லை. ದೇವರು ಒಂದು ದಿವಸವೂ ಆತ ನಮಗೆ ಹೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಮರೆತು ಹೋಗುವನಲ್ಲ. உன்னை நான் ரட்சிப்பேன் அவர் ரட்சிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ರಕ್ಷಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾರಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. உனக்கு நான் விடுதலை கொடுக்கிறேன்னு சொன்னால் அவர் விடுதலை கொடுப்பார். ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾರಲ್ಲ, ಖಂಡಿತವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆ. உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னால் கொடுப்பார். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾರಲ್ಲ, ಖಂಡಿತವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ಆತನು ಹೇಳಿಯೋ ಮಾಡದೇ ಇರುವನೋ? பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது. ಬೈಬಲಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಉಂಟು. அவருடைய வார்த்தைகள் செம்மையாய் நடக்கிறவனுக்கு, ஆண்டவருக்கு முன்னால கரெக்டா இருக்கிறவங்களுக்கு அவருடைய வார்த்தை நன்மை செய்யாமல் போயிருமா? ದೇವರ ಮುಂದೆ ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವವರಿಗೆ ದೇವರು ಹೇಳಿಯೂ ಮಾಡದೇ ಇರುವನೋ? அவருடைய வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? ಆತನ ವಾಕ್ಯಗಳು ಮೇಲುಗಳನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲವೋ? செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என்னுடைய வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವವರಾಗಿದ್ದರೆ ನನ್ನ ಮಾತುಗಳು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರದೇ ಇರುತ್ತದೋ? அப்ப அவங்களுக்கு நல்ல ஆண்டவருக்கு முன்னால செம்மையா கரெக்டா நடக்கிறவங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தை நன்மை செய்கிறது. ದೇವರ ಮುಂದೆ ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವುದರಿಂದ ದೇವರ ಮಾತಾಡೋದು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸಲ್ಪಡುತ್ತದೆ. அவர் என்ன வார்த்தையை மனுஷனுக்கு சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறதுல அவர் உண்மையுள்ள தேவனாக ಅವರು இருக்கிறார். ಏನು ಮಾತನ್ನು ಮನುಷ್ಯರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೋ ಆ ಮಾತುಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ಆತನು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. மீகா 2வது அதிகாரம் 7வது வசனத்துல படிக்கிறோம். மீகா 2ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯ. செம்மையாய் நடக்கிறவனுக்கு, கரெக்டா ஆண்டவருக்கு முன்னால நடக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை எனக்கு முன்னால கரெக்டா நடக்கிறவனுக்கு நன்மை செய்யாதோ? ನನ್ನ ಮುಂದೆ ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವವರಿಗೆ ನನ್ನ ಮಾತುಗಳು ಮೇಲನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಿಲ್ಲವೋ? மீகா 2:7 நம்ம படிக்கிறோம். மீகா 2:7 ಓದುತ್ತೇವೆ. செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವವನಿಗೆ ನನ್ನ ಮಾತುಗಳು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲವೋ? ஆண்டவர் இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி வந்தார். ಯೇಸು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಮೇಲುಗಳನ್ನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಸುತ್ತು ತಿರುಗಾಡಿದರು. இப்ப அவர் இந்த பூமியில இல்ல. ಈಗ ಆತನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஆனா அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. ಆತನು ಹೇಳಿದಂತ ಒಂದೊಂದು ಮಾತು ನಮ್ಮನ್ನು ಸುತ್ತಿ ಬರುತ್ತಾ ಇದೆ. அந்த வார்த்தைகள் நன்மை செய்யக்கூடிய வார்த்தைகளா இருக்குதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ಆ ಮಾತುಗಳು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮೇಲನ್ನು ಮಾಡುವಂತ ವಾಕ್ಯಗಳಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நம்மில் எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை இன்னைக்கு நன்மை செய்யுது? ನಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಈ ಮಾತುಗಳು ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡುತ್ತಿದೆ? அது நன்மை செய்கிற அளவுக்கு ஒரு நல்ல காரியம் அவருக்கு முன்னால செம்மையானவங்களை நம்ம நடக்கிறோமா? ಆತನ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಆತನ ಮುಂದೆ ಒಳ್ಳೆಯ ಜೀವಿತವನ್ನು ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದೇವೆ.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ಕರ್ತನ உண்டாகட்டும். ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு நன்மை செய்கிற ஒரு வார்த்தையாய் நம்ம மத்தியிலே சுற்றி கொண்டிருக்கு. ದೇವರ ವಾಕ್ಯವು ಇವತ್ತಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸುತ್ತಾಡುತ್ತಾ ಇದೆ. ஆனா அந்த வார்த்தைக்கு முன்னால நம்ம நன்மை செய்யறவங்களா, அந்த வார்த்தையின்படி நடக்கக்கூடிய ஒரு ஜனங்களா நம்ம காணப்பட ಆ வேண்டும். ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಾವು ನಡೆಯುವ ಜನರಾಗಿ ಕಾಣಪಡಬೇಕು. இல்ல நடக்கிறதுக்கு ஒரு முயற்சியாவது நாம் செய்ய வேண்டும். ನಡೆಯುವುದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯತ್ನವಾದರೂ ಮಾಡಬೇಕು. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಉಂಟು. ஆண்டவருடைய வார்த்தையில என்ன இருக்கு? ஜீவன் இருக்குது. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಉಂಟು. இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வசனத்திலையும் ஜீவன் இருக்குது. ಈ ಬೈಬಲ್ ಇರುವಂತ ಒಂದೊಂದು ಮಾತಿಗೂ ಜೀವ ಉಂಟು. யோபுல நம்ம சில வசனங்கள் படிக்கும்போது ಯೋಬನಲ್ಲಿ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ அது வசனமே இருக்காது. ವಾಕ್ಯವೇ ಇರುವುದಿಲ್ಲ. யோபு பிரதியுத்தரமாக, ಯೋಬನು ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ಎಂಬುದಾಗಿ அது ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. ஒரு வசனம். ಅದೊಂದು ವಾಕ್ಯ. அந்த வசனத்திலையும் ஜீவன் இருக்குது. ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸಹ ಜೀವ ಉಂಟು. இந்த பைபிள் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனத்துக்கும், ஒவ்வொரு புள்ளிக்கும், ஒவ்வொரு கமாக்கும், ஒவ்வொரு புள்ளி கமாக்கும் ஜீவன் இருக்கிறது. ಬೈಬಲಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಒಂದೊಂದು ಕೊಮಕ್ಕೂ ಒಂದೊಂದು ಫುಲ್ ಸ್ಟಾಪಿಗೂ ಅದರಲ್ಲಿ ಜೀವ ಉಂಟು. இயேசு பூமியில இருந்த பொழுது இந்த வேத வசனத்தை குறித்து என்ன சொன்னார்? ಯೇಸು ಭೂಮಿಯಲ್ಲಿರುವಾಗ ವೇದವಾಕ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? வானம் பூமி ஒளிஞ்சு போனாலும் இல்லாம போனாலும் என் வார்த்தை அன்றைக்கும் நிலை நிற்கும் என்று சொன்னார். ಆಕಾಶ ಭೂಮಿಗಳು ನಾಶವಾದರೂ ನನ್ನ ಮಾತುಗಳು ಎಂದಿಗೂ ಕದಲುವುದಿಲ್ಲ, ನಾಶವಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இயேசு சொல்லியிருக்கிறார். ಮತ್ತೆ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் ಆಕಾಶ ಭೂಮಿಗಳು ನಾಶವಾದರೂ என்னுடைய வார்த்தைகள் என்றைக்கும் ஒளிஞ்சு போகாது. ನನ್ನ ಮಾತು ಎಂದಿಗೂ ಅಳಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. என் வார்த்தையில இருக்கிற ஒரு உறுப்பு கூட அழிஞ்சு போகாது. ನನ್ನ ಮಾತಿನಲ್ಲಿ ಒಂದು ಕೊಮವಾದರೂ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அப்ப அந்த வார்த்தை நிறைவேறக்கூடிய வார்த்தைகள், ಆ ಮಾತು ನೆರವೇರುವಂತ ಮಾತುಗಳು. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಉಂಟು. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18வது வசனம். ಮತ್ತಾಯ 5:18. ನಿಮಗೆ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಆಕಾಶವು ಭೂಮಿಯು ಅಳಿದು ಹೋಗುವ ತನಕ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವೆಲ್ಲ ನೆರವೇರಿದ ಹೊರತು ಅದರೊಳಗಿಂದ ಒಂದು ಸೊನ್ನೆಯಾದರೂ ಒಂದು ಗುಡಿಸಾದರೂ ಅಳಿದು ಹೋಗಲಾರದು. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த பைபிள்ல சொல்லப்படுகிற வார்த்தையில ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போகாது, அழிந்து போகாது. ಆಕಾಶ ಭೂಮಿಗಳು ನಾಶವಾಗಿ ಅಳಿದು ಹೋದರೂ ಸಹ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಒಂದು ಸೊನ್ನೆಯಾದರೂ ಒಂದು ಗುಡಿಸಾದರೂ ಅಳಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அப்ப அழிஞ்சு போகாத நிறைவேறக்கூடிய ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ಅಳಿದು ಹೋಗದೇ ಇರುವಂತಹ ನೆರವೇರುವಂತಹ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ. இதை எத்தனை பேர் நாம் நம்புறோம்? ಇದನ್ನು ಎಷ್ಟು ಜನ ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ? இந்த வார்த்தையில ஜீவன் இருக்குதுன்னு சொல்லி எத்தனை பேர் நம்புகிறோம்? இந்த வார்த்தை ஒளிஞ்சு போகாதுன்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் நம்புகிறோம்? அழிந்து போகாத, ஒளிந்து போகாத ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவ வார்த்தைகள் தான் இன்றைக்கு நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வாக்கியವು ಇವತ್ತು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಿದೆ. அப்ப பேசுற நாமும் கேட்கிற நாமும் அந்த ஜீவனோட கேட்க வேண்டும். ಮಾತನಾಡುವಂತೆ ನಾವು ಕೇಳುವಂತೆ ನಾವು ಜೀವದೊಂದಿಗೆ ನಾವು ಕೇಳಬೇಕು. ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிற நானும் அந்த ஜீவனோட உங்க இடத்துல பேச வேண்டும். ನಾವು ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡುವಂತೆ ನಾನು ಜೀವದೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕು. கேட்கிற நீங்களும் அந்த ஜீவனோட கேட்க வேண்டும். ಕೇಳುವಂತೆ ನೀವು ಸಹ ಜೀವದೊಂದಿಗೆ ಕೇಳಬೇಕು. அப்ப இந்த ஜீவன் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ಆಗ ಈ ಜೀವವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ನಡೆಸಲು ಆರಂಭಿಸುತ್ತದೆ. சரீரத்தில் இருக்கிறதான ஆத்மாவில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இந்த ஜீவன் போய் அழிக்கிறது. ಶರೀರದಲ್ಲಿ ಆತ್ಮದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಬಲಹೀನತೆಗಳಲ್ಲಿ ಈ ಜೀವವಾದದ್ದು ಹೋಗಿ ನಾಶ ಮಾಡುತ್ತದೆ. அவர் நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவிக்கிறார். ಆತನ ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಮರಣಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿ ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. அவருடைய ஜீவனை அனுப்பி மரணத்தின் சக்தியை அழிக்கிற தேவன். ಆತನ ಜೀವವನ್ನು ಕಳಿಸಿ ಮರಣದ ಶಕ್ತಿಯನ್ನು ನಾಶ ಮಾಡುವಂತ ದೇವರು. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து என்று அவரை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். ಜೀವವಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತ ಎಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கொலோசியர் 3வது அதிகாரம் 3வது வசனங்களை படிக்கிறோம். ಕೊಲೊಸ್ಸೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, ನಮ್ಮ ಜೀವವಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನು அவர் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். ಆತ ನಮಗೆ ಜೀವವಾಗಿದ್ದಾನೆ. அந்த ஜீவன் வார்த்தையாக ಆ இருக்கிறது. ಜೀವವು ಮಾತಾಗಿದೆ. அந்த வார்த்தை இன்றைக்கு நம்ம மத்தியிலே உலாவிக் ಆ கொண்டிருக்கிறது. ವಾಕ್ಯ ಇವತ್ತಿಗೂ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಿದೆ. அப்ப நம்ம வார்த்தையை கேட்கும்போது அந்த ஜீவன் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது நம்மளை தட்டி எழுப்பி விடும். ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ ನಮ್ಮೊಳಗಡೆ ಜೀವವಿರುವುದಾದರೆ ನಮ್ಮನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುತ್ತದೆ. நீ ஆண்டவருக்காக கிரியை செய்ய வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು. நீ ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸಬೇಕು. நீ ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಬೇಕು. நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. நீ ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಎದ್ದೇಳಬೇಕು. நீ ஆண்டவருக்காக ஓடு. ನೀನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಓಡು. உன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டாம். ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡಬೇಡ. உன்னுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டாம். ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಬೇಡ. உன்னுடைய சொந்தக்காரங்களை பார்க்க வேண்டாம். ಸ್ವಂತದವರನ್ನು ನೋಡಬೇಡ. உன்னுடைய அக்கம் பக்கத்தினரை பார்க்க வேண்டாம். ಅಕ್ಕಪಕ್ಕದ ಮನೆಯವರನ್ನು ನೋಡಬೇಡ. இந்த ஜீவன் நம்மளை தட்டி எழுப்பி விடும். ಈ ಜೀವವು ನಮ್ಮನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುತ್ತದೆ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ಕರ್ತನ உண்டாகட்டும். ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அன்றைக்கு சாமுவேலுக்கு சொன்னது போலதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் ಅದು சொல்லுகிறார். ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தையில ஒண்ணும் தரையில விழாது. ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಮಾತು ಆದರೂ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது? ಜನರಿಗೆ ಅಂತ ಒಂದು ನಿಶ್ಚಯ ಉಂಟು.
ஏசப்பா எனக்கு கொடுத்த வார்த்தையில ஒண்ணு மிஸ் ஆகாது, எல்லாம் நிறைவேற்றுவார். ಯೇಸಪ್ಪ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಮಾತಾದದ್ದು ಅದು ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಅದನ್ನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை வைத்து சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவனாய் இருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವು ಜೀವವಾಗಿದೆ. ஜீவனாய் இருக்கிற வார்த்தைகள் நம்ம மத்தியிலே இருக்கிறது. ಜೀವವಾಗಿರುವಂತ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಉಂಟು. அதுல ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. ಅದು ಒಂದಾದರೂ ಮಿಸ್ ಆಗಿ அப்ப ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஒரு ஜீவன் கூட அனுப்பப்படுகிற எல்லா ஜீவனும் பரலோகத்திலிருந்து வார்த்தையாய் ஜீவனாய் நமக்குள்ள அனுப்பப்படுகிறது. ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವು ನಮ್ಮೊಳಗೆ ಜೀವವಾಗಿ ಕಳುಹಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. பரலோகத்திலிருந்து ஜீவனாய் ஜீவனான வார்த்தையாக அனுப்பப்படுகிறது. ಪರಲೋಕದಿಂದ ಜೀವವಾದ ವಾಕ್ಯವು ನಮ್ಮೊಳಗೆ ಕಳುಹಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அப்ப அந்த வார்த்தை நமக்குள்ள வரணும். ಆ ವಾಕ್ಯವು ನಮ್ಮೊಳಗೆ ಬರಬೇಕು. வார்த்தையை கேட்கும் போது ஒரே உற்சாகம், கை தட்டுறோம், அல்லேலூயா சொல்றோம், ஆமென் சொல்றோம், எல்லாம் பண்றோம். ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ ಉತ್ಸಾಹದೊಂದಿಗೆ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತೇವೆ, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳುತ್ತೇವೆ, ಆರ್ಭಟಿಸುತ್ತೇವೆ. ஆனா முடிஞ்ச பிற்பாடு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? ಆದರೆ ಮುಗಿದಂತೆ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ? நம்ம இந்த மெசேஜ் முடிச்ச பிற்பாடு தனிமையில இருக்கும் பொழுது அல்லது வீட்டுக்கு போன பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை எப்படி ಈ இருக்கிறது? ಸಂದೇಶ ಮುಗಿದ ನಂತರ ನಾವು ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿರುವಾಗ, ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ? அந்த ஜீவன் நமக்கு அப்பதான் கிரியை செய்ய வேண்டும். ಅವಾಗಲೇ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು. இங்க இறங்குற ஜீவன் நம்ம சாகுற வரைக்கும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ಇಲ್ಲಿ ಇಳಿಯುವಂತ ಜೀವವಾದದ್ದು ಸಾಯುವವರೆಗೂ ನಮ್ಮೊಳಗಡೆ ಇರಬೇಕು. எல்லா மரணத்தின் சக்திகளையும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஜீவன் நமக்குள்ள ಎಲ್ಲ இருக்கிறது. ಮರಣದ ಶಕ್ತಿಯನ್ನು ಎದುರಿಸುವಂತಹ ಒಂದು ಜೀವವಾದದ್ದು ನಮ್ಮೊಳಗಡೆ ಕಾಣಪಡಬೇಕು. உயிர் தெழுந்த இயேசு யோவானுக்கு தரிசனத்துல வந்து என்ன சொன்னார்? ಜೀವಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಯೇಸು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿ ಯೋಹಾನನಿಗೆ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல படிக்கிறோம். ಪ್ರಕಟಣೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, நான் செத்து போனேன், நான் மரித்தேன், ನಾನು ಸತ್ತೇನು, ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ಇಗೋ ಸದಾಕಾಲ ನಾನು ಜೀವಂತವಾಗಿದ್ದೇನೆ. நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய கீ திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். ನಾನು ಮರಣಕ್ಕೂ ಪಾತಾಳದ ಭಾಗ್ಯ ಬೀಗದ ಕೈಯನ್ನು ನಾನು ಹಿಡಿದುಕೊಂಡವನಾಗಿ ಇದ್ದೇನೆ. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய அதிகாரம் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. ಮರಣಕ್ಕೂ ಪಾತಾಳಕ್ಕಿರುವಂತಹ ಅಧಿಕಾರವು ಯೇಸುವಿನ ಬಳಿಯುಂಟು. எந்த ஒரு மரணத்தின் சக்தியும் நம்ம பயமுறுத்த முடியாது. ಯಾವುದೇ ಒಂದು ಮರಣದ ಶಕ್ತಿ ನಮ್ಮನ್ನು ಭಯಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எந்த ஒரு பாதாளத்தின் சக்தியை நம்ம பயமுறுத்த முடியாது. ಯಾವುದೇ ಒಂದು ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ನಮ್ಮನ್ನು ನಡುಗಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதுக்குரிய கீ திறவுகோல் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. ಅದರ ಬೀಗದ ಕೈಗಳು ಯೇಸುವಿನ ಕೈಯಲ್ಲಿ ಉಂಟು. அந்த இயேசு நமக்குள்ள வார்த்தையாக இருக்கிறார். ಆ ಯೇಸು ನಮ್ಮೊಳಗಡೆ ವಾಕ್ಯವಾಗಿ ಕಾಣப்படுತ್ತಾನೆ. அந்த வார்த்தை ஜீவனாக ಆ இருக்கிறது. ವಾಕ್ಯವು ಜೀವವಾಗಿ ಉಂಟು. இது யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நம்ம படிக்கிறோம். ಇದು ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் படிக்கும்போது ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ ஆதியிலே வார்த்தை இருந்தது. ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಉಂಟು. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ಆ ವಾಕ್ಯವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಉಂಟು. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ಆ ವಾಕ್ಯವು ದೇವರಾಗಿತ್ತು. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ಆತನು ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದನು. சகலமும் அவர் மூலமாய் உண்டானது. ಸಮಸ್ತವು ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ಉಂಟಾಯಿತು. 4வது வசனத்தில் படிக்கிறோம், அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆತನಲ್ಲಿ ಜೀವ ಉಂಟು. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. ಆತನಲ್ಲಿ ಜೀವವಿತ್ತು. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ಆ ಜೀವವು ಮನುಷ್ಯರಿಗೆ ಬೆಳಕಾಗಿ ಕಾಣಪಟ್ಟಿತು. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. இந்த மெசேஜ் ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைகள் தரையில விடாது என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேலுக்கு சொன்னார். ಈ ಮೆಸೇಜ್ ಆರಂಭವಾಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದೆನು. ಸಮುವೇಲನಿಗೆ ಸಮುವೇಲನು ದೊಡ್ಡವನಾದಾಗ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯವು ಒಂದಾದರೂ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಹೋಗಲಿಲ್ಲ. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் அனுப்பின வார்த்தையில ஒண்ணு கூட தரையில விழவில்லை. ಕರ್ತನು ಅವನ ಜೊತೆಯಾಗಿದ್ದನು, ಆದರೆ ಅವನಿಗೆ ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತಾದರೂ ನೆಲದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗಲಿಲ್ಲ. அந்த வார்த்தை ஜீவனா இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிச்சோம். ಆ ವಾಕ್ಯವು ಜೀವವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಓದಿದ್ದೇವೆ. அது எப்படி ஜீவனா இருக்குது? ಅದು ಹೇಗೆ ಜೀವವಾಗಿದೆ? அந்த வார்த்தை எந்த வார்த்தை? ಆ ವಾಕ್ಯ ಯಾವ ವಾಕ್ಯ? வேத புஸ்தகம் தான் தேவனுடைய வார்த்தை. ವೇದ ವಾಕ್ಯವೇ, ವೇದ ಪುಸ್ತಕವೇ ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவனாக ಈ இருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಜೀವವಾಗಿ ಕಾಣப்படுತ್ತದೆ. எபிரேய 4வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் படித்தோம். ಇಬ್ರಿಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿದೆವು. இப்ப யோவான் 1:3ல நம்ம யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல படிக்கிறோம். ಈಗ ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் வந்தது. ಆ ಜೀವವು ಮನುಷ್ಯರಿಗೆ ಬೆಳಕಾಗಿ ಬಂದಿತು. அந்த ஜீவன் நமக்கு எப்படி வந்திருக்குது? வெளிச்சமா வந்திருக்குது. ಆ ಜೀವವು ಮನುಷ್ಯರಿಗೆ ಒಂದು ಬೆಳಕಾಗಿ அப்ப ಕಾಣப்படுತ್ತದೆ. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ பரலோகத்திலிருந்து ஒரு ஜீவன் நமக்குள்ள பிரவேசிக்கிறது. ಮೊದಲನೇದಾಗಿ ಪರಲೋಕದಿಂದ ನಮಗೊಂದು ಜೀವವಾದದ್ದು ಪ್ರವೇಶಿಸುತ್ತದೆ. இரண்டாவது அந்த ஜீவனே உங்களுக்கு ஒளியாய் மாறுகிறது. ಎರಡನೇದಾಗಿ ಆ ಜೀವವೇ ನಿಮಗೊಂದು ಬೆಳಕಾಗಿ ಕಾಣப்படுತ್ತದೆ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இப்ப கடைசி நேரத்துக்கு நாம் வந்துட்டோம். ಈಗ ಕೊನೆಯ ಕ್ಷಣಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. இப்ப நாம் கண்களை மூட போகிறோம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಲು ಹೋಗುತ್ತೇವೆ. ஏசப்பா வார்த்தை என்கிறதான அந்த ஜீவனை எனக்குள்ள அனுப்புங்க. ಏಸಪ್ಪ ವಾಕ್ಯ ಏನೋ ಒಂದು ಜೀವವನ್ನು ನನ್ನೊಳಗಡೆ ಕಳುಹಿಸಿರಿ. எத்தனை பேர் ஆசைப்படுகிறோம்? ಎಷ್ಟು ಜನರು ಆಸೆಪಡುತ್ತೀರಾ? ஆசைப்படுறவங்க எல்லாம் நாம் கண்களை மூடுவோம். ಆಸೆಪಡುವವರೆಲ್ಲ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. அந்த வார்த்தை ஜீவனாய் உள்ள வரட்டும். ವಾಕ್ಯವು ಜೀವವಾಗಿ ನಮ್ಮೊಳಗಡೆ ಬರಲಿ. இருக்கிற எல்லா மரணத்தின் சக்திகளையும் அழிக்கட்டும். ಇವತ್ತೆಲ್ಲ ಮರಣದ ಶಕ್ತಿಗಳನ್ನು ನಾಶ
ಮಾಡಲಿ. ஆத்துமாவை அழிக்கும்படி எழும்புகிற வல்லமைகளை இந்த ஜீவன் விழுங்கட்டும். ಆತ್ಮವನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಇದ್ದಿರುವಂತ ಎಲ್ಲವನ್ನೂ ಈ ಜೀವವಾದದ್ದು ನುಂಗಲಿ. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ಮರಣವು ಜಯವಾಗಿ ನುಂಗಲ್ಪಟ್ಟಿತು. அந்த ஜெயம் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. ಆ ಜಯವು ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಉಂಟು. இயேசு அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ಯೇಸು ಆ ಜಯವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ಮರಣವು ಜಯಕರವಾಗಿ ನುಂಗಲ್ಪಟ್ಟಿತು. எல்லா மரணத்தின் சக்திகளையும் இயேசு சிலுவையிலே அவருடைய ஜெயத்தின் மூலமாய் விழுங்கி இருக்கிறார். ಎಲ್ಲಾ ಮರಣದ ಶಕ್ತಿಗಳನ್ನು ಆತನ ಜಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನುಂಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. சிலுவையில் அடிக்கப்பட்டதன் மூலமாக எல்லா மரணத்தின் சக்திகளையும் இயேசு விழுங்கி இருக்கிறார். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಎಲ್ಲಾ ಮರಣದ ಶಕ್ತಿಗಳನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನುಂಗಿ ಜಯವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ. உயிர்த்தெழுந்த நிமித்தமாக மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறார். ಹೊಂದಿದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಮರಣದ ಪಾತಾಳದ ಬೀಗದ ಕೈಯನ್ನು ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆமென். பைபிள்ல கடைசி சொல்லப்படுகிற இந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. ಬೈಬಲ್ನಲ್ಲಿ ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಈ ಜೀವವು ಮನುಷ್ಯರಿಗೆ ಒಂದು ಬೆಳಕಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. கண்களை மூடுவோமா? ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣವಾ? அப்பா நீர் வார்த்தையாய் வெளிப்பட்டி ಅಪ್ಪ ನೀವು ವಾಕ್ಯವಾಗಿ ಪ್ರಕಟವಾಗಿದ್ದೀರಿ. இன்னைக்கும் எங்களுக்கு நீர் அந்த வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறீர். ಇವತ್ತಿಗೂ ವಾಕ್ಯವನ್ನು ನಮಗೆ ಕಳಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. அந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. ಆ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಜೀವವಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. அந்த ஜீவன் எங்களுக்கு வெளிச்சமாய் ಆ மாறுகிறது. ಜೀವ ನಮಗೆ ಬೆಳಕಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. எல்லா மரணத்தின் சக்திகளையும் அழிக்கிறது. ಎಲ್ಲ ಮರಣದ ಶಕ್ತಿಯನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತದೆ. எல்லா இருளின் வல்லமைகளையும் ஓட விடுகிறது. ಎಲ್ಲ ഇരുಳಿನ ಶಕ್ತಿಯನ್ನು ಓಡಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬಿಕೆ ಆಗಿದ್ದೀರಾ? நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் கண்களை மூடுங்க. ನಂಬಿಕೆಯವರೆಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿರಿ. கைகளை உயர்த்துவோம். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿರಿ. கைகளை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ண ಕೈಗಳನ್ನು போகிறோம். ಎತ್ತಿ ನಾವೀಗ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. ஆண்டவர் நான் கூட நினைப்பேன், நானா எவ்வளவு நல்லா இருக்கிறேன், நல்லா இவ்வளவு பிரசங்கம் பண்றேன், எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்குள்ளேயும் சில மரணத்தின் சக்திகள் கிரியை செய்கிறது. ನಾನು ಕೂಡ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬಹುದು. ಆದರೂ ಕೂಡ ನನ್ನೊಳಗಡೆ ಒಂದು ಮರಣದ ಶಕ್ತಿ ಆದದ್ದು ಕಾಣಪಡುತ್ತದೆ. என்னுடைய ஜீவியத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ இருள் சூழ்ந்த பாகங்கள் பகுதிகள் உண்டு. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಸಹ ಅನೇಕ ಒಂದು ಕತ್ತಲಾದಂತ ಸ್ಥಿತಿಗಳು ಉಂಟು. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நானும் என்னை தாழ்த்துகிறேன். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದೆ ನಾನು ನನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இயேசுவே எனக்குள்ளும் நீ ஜீவனாய் வாரோ. ಯೇಸುವೇ, ನನ್ನೊಳಗೂ ನೀವು ಜೀವವಾಗಿ ಬನ್ನಿರಿ. என்னோடு கூட சேர்த்து எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாகிறீர்கள்? ನನ್ನ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಎಷ್ಟು ಜನರು ಕೇಳಲು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಿ? ஜீவனாய் வந்த இயேசுவே, ಜೀವವಾಗಿ ಬಂದ ಯೇಸುವೇ, வார்த்தையாய் வந்த இயேசுவே, ಜೀವವಾಗಿ ಬಂದ ಯೇಸುವೇ, எங்களுக்குள்ள வாருமப்பா. ನನ್ನೊಳಗೆ ಬನ್ನಿ ದೇವರೇ. ஜீவன் ஒளியாக மாறினது. ನೀವು ಬೆಳಕಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததான இயேசு என்கிறதான ஜீவன் ஒளியாய் வெளிச்சமாய் எனக்கு மாறட்டும். ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೇಸುವಾಗಿ ಬಂದಂತ ಬೆಳಕು ಒಂದು ಜೀವವಾಗಿ ಕಾಣಪಡಲಿ. எத்தனை பேர் ஆசைப்படுகிறோம்? ಎಷ್ಟು ಜನರು ಆಸೆಪಡುತ್ತೀರಾ? வாஞ்சிக்கிறவர்கள் நம்ம சோத்திரம் பண்ண போகிறோம். ಆಸೆಪಡುವವರೆಲ್ಲರಿಗೂ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೇವೆ. ஆபிரகாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தான். ಅಬ್ರಹಾಮ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಲು ಆರಂಭ ಮಾಡಿದನು. அவன் துதித்த பொழுது ஆண்டவர் அவருடைய தேவையை சந்தித்தார். ಅವನು ಸ್ತುತಿಸುವಾಗ ದೇವರು ಅವನ ಎಲ್ಲ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದಾರೆ. 75 வயசுல கொடுத்த வார்த்தை 99 வயசுல 100 வயசுல ஆபிரகாமுக்கு நிறைவேறினது. 25 ವರ್ಷದಲ್ಲಿ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ 99 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಿತು. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற போகிறார். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ನೆರವೇರಿಸಲು ಹೋಗುತ್ತಾರೆ. நமக்கு எப்பவோ ஆண்டவர் அனுப்பின வார்த்தைகள் ನಮಗೆ ಯಾವಾಗಲೂ ಕಳಿಸಿದಂತ ದೇವರ ವಾಕ್ಯವಾದದ್ದು இப்ப இந்த வேளையில நிறைவேறட்டும். ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ. கண்களை மூடுவோம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. அங்கங்க பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ಅಲ್ಲಲ್ಲಿ ನೋಡಿ ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಬೇಡಿರಿ. சின்ன குழந்தைகளை பார்த்து பிள்ளைங்களை பார்த்து அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ಅವರನ್ನು ಇವರನ್ನು ನೋಡಿ ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಬೇಡಿರಿ. இது ஆண்டவர் நமக்கு அது கொடுத்திருக்கிற அருமையான தருணம். ಇದು ದೇವರ ಮೇಲೆ ಕೊಟ್ಟಂತ ಭಾಗ್ಯವಾದಂತ ತರುಣ. எல்லா மரணத்தின் சக்திகளையும் அழிக்கக்கூடிய ஒரு தருணம். ಮರಣದ ಶಕ್ತಿಯನ್ನು ನಾಶ ಮಾಡುವಂತ ಸಮಯ. எல்லா இருளின் வல்லமைகளையும் வெளியே அகற்றக்கூடிய ஒரு நேரம். ಮರಣದ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊರಗಡೆ ಹಾಕುವಂತ ಸಮಯ. இயேசு வார்த்தையாக வந்தார். ಯೇಸು ವಾಕ್ಯವಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அந்த வார்த்தை தரையிலே விழவில்லை. ಆ ವಾಕ್ಯವು ಕೆಳಗಡೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿಲ್ಲ. அந்த வார்த்தை நமக்கு ஜீவனாய் மாறினது. ನಮಗೆ ಜೀವವಾಗಿ ಕಾಣಪಟ್ಟಿದೆ. அந்த ஜீவன் இன்றைக்கு நமக்கு ஒளியா இருக்கிறது. ಆ ಜೀವ ಇವಾಗ ನಮಗೆ ಬೆಳಕಾಗಿ ಕಾಣಪಡುತ್ತದೆ. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோம். ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರ ಕರಗಳನ್ನು ಎತ್ತೋಣ. அப்பா எனக்குள்ள இன்றைக்கு அந்த ஜீவன் உள்ள வரட்டும். ಅಪ್ಪ, ನನ್ನೊಳಗೆ ಆ ಜೀವವಾದದ್ದು ಒಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲಿ. என்னுடைய குடும்பத்தில் அந்த ஜீவன் வரட்டும். ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆ ಜೀವವಾದದ್ದು ಪ್ರವೇಶ எங்க ಮಾಡಲಿ. சபையில அந்த ஜீவன் வரட்டும். ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ಜೀವವಾದದ್ದು ಬರಲಿ. எங்களுடைய சபையில அந்த வெளிச்சம் உதிக்கட்டும் ராஜா. ಸಭೆಯಲ್ಲಿ ಬೆಳಕಾದದ್ದು ಪ್ರಕಟವಾಗಲಿ ದೇವರೇ. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ಪ್ರಕಾಶಿಸಲಿ, ನಿನ್ನ ಬೆಳಕು ಬಂದಿತು. ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ಕರಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ. நம் மத்தியில் இருக்கிறவர் நமக்குள்ள வரட்டும். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಬರಲಿ. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஸ்தோத்திரப்பா. Thank you.